நம்ம இப்போ செய்ய போகிறது கோடை காலத்தில் சூட்டை தணிக்கும் ராகி கூழ். அதுக்கு நம்ம இதில் 1 டம்ளர் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 75 கிராம் அரிசி எடுத்து உடச்சி வச்சுருக்கோம். மாவில் 1 டம்ளர் இதிலே தண்ணி ஊற்றி விஸ்க் வச்சு கலந்துக்கலாம். நம்ம விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ நம்ம இதிலே ஒரு 3.5 கிளாஸ் தண்ணி கடாயில் எடுத்து வச்சுக்கலாம். அரிசிக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம இப்போ உடச்சி வச்ச அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கொதி வரும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். அரிசி வேகல தண்ணி கொஞ்சம் சுண்டுச்சுன்னா 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க ஃப்ரெண்ட். அரிசி நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். அது பாருங்கள் பூத்து இருக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டே நம்ம கைவிடாமல் கிண்டணும், இல்லாட்டி கட்டி விழுந்துடும். நம்ம இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி கூட சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக நம்ம 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கோம். நல்லா சேர்ந்து வந்துட்டு ஃப்ரெண்ட். இது ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். அப்போ தான் புழுங்கி வேகும். மாவு எப்படி பழுத்து பளபளன்னு இருக்குது பாருங்கள். இப்படி தொட்டால் ஒட்டாது. நம்ம இதை அப்படியே மூடி ஆற வச்சுட்டு காலையில் பாருங்கள் ஃப்ரெண்ட் எவ்வளோ அழகாக புளிச்சு வந்திருக்குன்னு. இதை நம்ம இப்போ கூழாக செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. இதில் நம்ம தயிர் ஊற்றி வச்சுருக்கோம் ஒரு 1/2 லிட்டர். நம்ம அதை 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுவையான ராகி கூழ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான சால்ட் போட்டுக்கலாம். ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான ராகி கூழ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் குறைகள் செய்து பாருங்கள். இதுக்கு ஊறுகாய், வத்தல், மோர் மிளகா எல்லாம் தொட்டு சாப்பிட்லாம், சின்ன வெங்காயம் வரைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இப்போ செய்ய போகிறது கோடை காலத்தில் சூட்டை தணிக்கும் ராகி கூழ். அதுக்கு நம்ம இதில் 1 டம்ளர் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 75 கிராம் அரிசி எடுத்து உடச்சி வச்சுருக்கோம். மாவில் 1 டம்ளர் இதிலே தண்ணி ஊற்றி விஸ்க் வச்சு கலந்துக்கலாம். நம்ம விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ நம்ம இதிலே ஒரு 3.5 கிளாஸ் தண்ணி கடாயில் எடுத்து வச்சுக்கலாம். அரிசிக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம இப்போ உடச்சி வச்ச அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கொதி வரும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். அரிசி வேகல தண்ணி கொஞ்சம் சுண்டுச்சுன்னா 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க ஃப்ரெண்ட். அரிசி நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். அது பாருங்கள் பூத்து இருக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டே நம்ம கைவிடாமல் கிண்டணும்,